எல்லாருக்கும் வணக்கம். ராஜா கிளி படம். இந்த படத்தை எல்லா ஆண்களும் பார்க்கணுங்க. கல்யாணமானவங்க ஆகாதவங்கன்னு எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா கல்யாணமானவங்க நம்ம மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்க்கணும். கல்யாணம் ஆகாதவங்க அடுத்தவன் முன்னாடி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணுங்க. குடும்பத்தோடு தைரியமாக பார்க்கலாம். ஆனால் என்ன ஃபஸ்ட் ஹாஃப் நானே பார்க்குறப்ப ஃபஸ்ட் ஹாஃப் பிடிக்கல தான். அது கொஞ்சம் ஆபாசமாக அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃபுக்கு மேலே ஒரு ஒழுக்கம் இல்லாமல் ஒழுக்கம் உயிரினு ஓம்பப்படும்னு தமிழில் சொல்லுவாங்க. அது தமிழ் மாதிரியே சொல்லிக்குது. அதுக்காக செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃபோட அர்த்தமே புரியும். ஒழுக்கம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இந்த படம் சொல்லுது. கண்டிப்பாக எல்லா குடும்பமும் பார்க்கணும். இதையே புருஷன் முன்னாடி 2 பேரும் ஒன்றா உட்காந்து பார்க்கணுங்கிறத என்னோடய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. கொஞ்சம் படம் லேகாக ஸ்லோவாக தான் போகும். லென்த்தாக இருக்கிற மாதிரி தான் இருக்கேன். 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு மேலே படம் ஓடுது. ஆனாலுமே செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு போகிற தெரியாது. அந்த தப்பு பண்ணவங்களுக்கெல்லாம் மனசாட்சி உறுத்தணும். மனசாட்சிப்படி வாழ்கிறவங்க எல்லாருமே இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப முக்கியமானது ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த படம் சொல்லுது. பழைய ரத்த கண்ணீர் படம் பார்த்திங்கன்னா அதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு நீங்கள் சொல்ல. நிஜமாக படம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்குது. பாட்டு பார்த்தீங்கன்னா கடைசி பாட்டு மட்டும்தான். அப்புறம் ஒன்றும் பாட்டு சரியில்லை. அப்புறம் கிளாமர் சீன் அதிகமாக இருக்குது. இந்த ஃபேமிலியோட இப்போ மோகம் ஜொலிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது ஃபஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் ஃபேமிலி சென்டிமெண்ட்டு. அந்த என்ன தான் நீ பணக்காரர் இருந்தாலும் சபலம் ஏற்பட்டுச்சுன்னா, எவ்வளவு நீ உழைச்சி முன்னுக்கு வந்தாலும் சபலம் ஏற்பட்டுச்சுன்னா கீழே கொண்டு வந்து விட்ருவாங்க. கடவுள் இருக்குது இல்லை அப்படிங்கிறத விட்ருங்க. நம்ம பண்ண பாவம் நம்மளை துரத்தி நம்மளை கீழே தள்ளி நம்ம பண்ண தப்பை உணர வைக்கும். நம்ம பண்ண தப்பை ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு உணர்கிற வரைக்கும் உணர்ந்தாலும் விடாது. அதனால் எங்கேயோ ஒன்று போய் நிறுத்திட்டு டெட் எண்டு ரொம்ப கொடுமையாக முடியும். நீ தப்பு பண்ணி உலகத்துக்கு மத்தியில் தப்புன்னு நீ மாட்டிக்கிட்டே அப்படின்னா நீ என்ன தான் நான் தப்புன்னு நீ கதறினாலுமே அந்த உலகம் அதை ஏற்றுக்காது. நீ திருந்தாலுமே அந்த உலகம் ஏற்றுக்காது. அதுக்கப்புறம் ஒரு தடவை நீ தப்புன்னு பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீ உலகமே கோர்ட்டே உனக்கு நீ நிரபராதின்னு தீர்ப்பு சொன்னாலுமே இந்த உலகம் அதை ஏற்றுக்காது அப்படிங்கிறதான் சொல்ல வருது. தயவு செஞ்சு எல்லோரும் படம் பாருங்கள். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாகவும் இருக்குது, கிளாமராகவும் இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப முக்கியமாக நல்லா இருக்குது. தயவு செஞ்சு படம் எல்லோரும் பாருங்கள். நல்லா இருக்குது. டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், ப்ரொடியூசருக்கும் வாழ்த்துக்கள். இன்னொன்று கொஞ்சம் கிளாமர் கம்மின்ட்டு வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம். தம்பி ராமையா ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் தான். அவர் எப்பவுமே ஓவர் ஆக்டிங் தானே. வர அது நேஷனல் அவார்டு வாங்கினதுக்கப்புறம் ஓவர் ஆக்டிங்காக தான் பண்ணிகிட்ருக்காப்புல. சமுத்திரக்கண்ணி அவருக்கு பெரிய வேலை இல்லை. ஆனால் நல்ல கான்செப்ட் கண்டென்ட்டுங்க. கதை ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அது ஆணுக்கோ பெண்ணுக்கோ. நம்மளை பார்த்தா நம்ம குழந்தைங்க வளருது அப்படின்னா நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த படம் சொல்லுது. தயவு செஞ்சு ராஜா கிளி படத்தை பாருங்கள். எல்லாருக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் நல்ல எண்ணங்களே விதைப்போம். நன்றி, வணக்கம். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும்.